முத்தம்மா என்னது அவசரம் பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு போர்டு? முத்தம்மா முத்தம்மா மாமா முத்தம்மா ஏடா முத்தம்மா உம்மனது எம்பிட்டு எங்கிட்டு நான் சொல்ல முடியம்மா. ஆளப்பாரு காட்டரும மாதிரி. முத்தம்மா இவர் செஞ்ச வேலையை பத்தியா? என்ன செஞ்சாரு? உன் அட்ரஸ் கேட்டா நேரா போ, எங்கேயும் கேட்காதனாரு. இவரை நம்பி நான் போனேன், அங்க பார்த்தா சுடுகாடு. அடியாத்தே சுடுகாட்டுக்கு வழியா காட்டினியே, அவர் யார் தெரியுமில்ல? யாரு? அத்தமாவ முற மாப்பிள மாமா. விட்டா வேளாரத்துல போய் விழுவேன். இனிமே நம்ம வீட்டுல எந்த சொந்தக்காரனும் தங்க கூடாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மானம் ரோசம் சூடு சொரணை இருந்தா இந்த வீட்டுல எவனுமே தங்க மாட்டான். நான் போறேன். போட நான் போறேன். போட முத்தம்மா நான் போட்டுமா? மாமா போல மாமா. இந்த பாருங்க, வந்தவருக்கு ஒரு வேளை சோறு போடாம பச்சை தண்ணி கூட கொடுக்காம அனுப்பிச்சா எங்க மாமா கூட எங்க அம்மா வீட்டுக்கு நான் இப்பவே போயிடுவேன். வாமா வா. வாங்க மாமா. இருடி தம்பி. அண்ணா. ஆமா, பெரிய குடும்ப பாசம். என் குடும்ப கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப எதுக்குடா இங்க வந்த? உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே? அடே இது என்ன கம்பெனியா? அண்ணா ஏதோ பேசுறீங்க. என்ன எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா ஒன்னா மண்ணா இருந்துடலாமே. ஆமாங்க, அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருங்க மாமா. கைய கழுவிட்டு உள்ள வாங்க, சாப்பிடலாம். பாத்தீங்களா எங்க அத்தை மக பாசத்தை? சொந்தம்னா சொந்தம் தாங்க. அடே நான் தான் புருஷன் அந்த பொண்ணுக்கு. அப்படியா? அத மறந்துடாதீங்க. போ. இப்ப படிக்கிறானு. என்னங்க இப்படி தூங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே? இன்னைக்கும் வேலைக்கு போலையா? ராத்திரி பூரா தூக்கம் இல்ல, வேலைக்கு போலானா நம்பிக்கை இல்ல, என் வாழ்க்கையே நிம்மதி போச்சுடி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடியே அந்த கரும்பை இருக்கானே, அவன் என்னைக்கு தாண்டி ஊருக்கு போவான். அண்ணே என்ன விரட்டுறீங்க? அங்க பாத்தியா பன்னி குட்டிக்கு பவுடர் போட்ட மாதிரி. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க என் சொந்தக்காரரு, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நான் போயிடுறேன். வேலை வாங்கி கொடுத்தா போயிருவியா? வேலை வாங்கி கொடுத்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நான் வேற வீடு பாத்துக்கலாம்ல. அப்புறம் என்னங்க, உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி ஒரு வேலையை தான் வாங்கி கொடுங்களேன். மாமா சொல்லிட்டேன். எப்படியோ வீட்டை விட்டு நீ வெளியே போனா சரி. சரி சரி, இத பாருங்க மாமா, உள்ள இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். அண்ணே நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பிட போறேன். உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். அப்ப பல்லு போன வாரமே விளக்கிட்டேன், அது என்ன அழுகியா போகுது? அப்ப வாங்க. உங்களோட சார் வாங்க சார். என்ன சார் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல, என்னாச்சு உங்களுக்கு? இந்த உடம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு உடம்பு கெட்டு போச்சு. யார் இவரு? என் தம்பி துச்சாதனன். துச்சாதனனா? இங்க பார், நல்ல வேலை நீ புடவை கட்டிட்டு வரல. என்னையா மேனேஜர் இருக்கார? நீங்க இல்லாம அவருக்கு ஒண்ணுமே ஓடல சார். ஆபீஸ் கடியாரம் ஓடுது இல்ல, அது ஓடுது. வெள்ள நீ பேசிக்கிட்டு, நான் உள்ள மேனேஜரை பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ கும்பிடுறமா. என்னடா அது ஆரம்பமே சரியில்லை. அப்பா விஜய், ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட வேண்டியதானே? விரட்டனே, அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா. ஓ அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்பா விஜய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒண்ணுதான் காலியா இருக்கு. ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட். ஏய் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். இவர அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ளீஸ் கம். அல்லோ அல்லோ வாங்க. என்னன்னு எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே உத வாங்கிச்சாவ வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்னன்னு எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. இது எனக்கா கொடுத்தது, மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய் நாளைல இருந்து வேற வீடு பாத்துக்குவீல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சாதானே சம்பளம், அது வரைக்கும் உங்க வீடு தான். ஏன் சீனியர் திடீர்னு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு போயிருக்கானே, நீங்க பாக்கல? யாருக்குப்பா இடுப்பு வலி? வெள்ளசாமிக்கு தான். என்ன சீனியர், அவன் போய் எவ்வளவு நேரமாச்சு? அரை மணி நேரம் இருக்கும்.
அவரு வந்துட போறாரு. அத வரமாட்டாரு. நான் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் முருகேசு. ஒண்ணும் இல்ல. மொத்தமா வேலையா இருக்காங்களா? இந்த வந்துடுறேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி. கதவு திறந்திருக்கு, கீழ் கதவு திறந்திருக்கு, மாடி கதவு திறந்திருக்கோ இல்லையோ தெரியலையே. ஐயோ, யாரது? நான் தான் உன்னை கட்டினவன். நீங்க தானா? வேற யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஐயோ, பாயெல்லாம் விரிச்சிருக்கே, பூவெல்லாம் சிந்தி இருக்கே. எங்கடி அவன்? எங்க அவன்? ஏங்க இப்படி ஒயிலாட்ட ஆடுறீங்க? பின்னால கரகாட்டம் வந்துகிட்டு இருக்கு. அடச்சே, என்ன தேர் திருவிழா நடக்குது? எங்கடி அவன்? எங்க அவன்? நிறுத்துங்க உங்க சாமி அடுத்த. என்னத்த அப்படி தேடுறீங்க? அவன் வரட்டும், வேப்பலை அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட அவனை. எங்க அவன்? எப்ப வரட்டும்? அவன் தான் உங்க அத்தை மவன் வெள்ளச்சாமி. கருப்பா இருந்துகிட்டு வெள்ளச்சாமி பேர் வச்சிருக்கானே அவன். எங்கடி அவன்? அவரை கேக்குறீங்களா? அவர் உங்க கூட தானே வேலைக்கு வந்தாரு. அவர் இன்னும் வரல. அச்சே, அவரு மூஞ்சிய பாரு. ஐயோ, என்ன அப்படி ஆட வச்சுட்டு போயிட்டானடி. ஆபீஸ்ல இருக்க முடியலையே. அண்ணா இருங்க, நானும் ஆடுறேன். நொன்ன எங்கடா அவன்? ஏடா, இடுப்பு இல்லையா? மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் தாப்பா. என்னங்கடி நடிக்கிறீங்க? அண்ணா சும்மா இருங்கண்ணே. எப்படா சும்மா இருக்கிறது? இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ ஐயோ. அண்ணே எதையோ நினைச்சு வீடு கட்டாத. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன கொத்தனாரா? இந்தா பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு இடுப்பு வலின்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டதும், உனக்கு உடவலின்னு சொல்லி வீட்டுல பாயப்பட்டதும், அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னதும் கரெக்டா போச்சு. கிள்ளி சோசியக்காரன் சொன்னானா? எனக்கு தான் சொன்னா. என்ன? சொந்தக்காரனால வேலை கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தான் சொன்னா, சொந்தக்காரனால குழந்தை பிறக்கும்னு. நான் தான் சொந்தக்காரன். ஏய், முத்தமா மாமா முத்தமா மாமா. அப்படியே 2 பேரும் போய் இந்த ரூமுக்குள்ள இருங்க. நான் இங்க ஸ்டூல போட்டு மேல உட்கார்ந்துகிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க. செருப்பால் அடிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம். சண்முகோடி வேலை இவன் அடி வாங்க போறான். மலை போல வந்த பயம், பனி போல அதே வந்த போலதான். பயம். சந்தேகப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால தான் முடியும். அடப்பாவி, கடைசி பாட்டெல்லாம் ஒரே ராகத்துல பாடிக்கிட்டு இருக்கானே. டேய் இவன்ட்ட சோசியா பாக்குறீங்க? எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. தலைய பாரு, பௌர்ணமி தலைய. ஏயா உட சட்டி தலையா? என்ன ஆச்சு? கொன்னுருவேன். என்னடா எழுதி இருக்கு? எல்லாம் சொந்தக்காரனால தான் முடியும்னு இருக்கு. அட பாவி, சட்டி தலையா, உன்னால சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையே போயிருச்சுடா. ஏங்க கஷ்டத்துல இருக்கோம்னா ஜோசியம் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதோ உதவியா இருக்குமேனு எல்லாத்துலயும் சொந்தக்காரன் எழுதுன. இதுல என்ன தப்பு? யோ, இத மாதிரி சொந்தக்காரன் நினைச்சு எத்தனை பேர் தெரு தெருவா அலையறானுங்களோ. முத்தம்மா, மொத்தமா அடுப்புல வை. ஐயோ, அதாங்க என் பொழப்பே. ஹலோ சீனியே. ஏ ரமா, நீங்க எங்க? இவரை பார்க்கத்தான் வந்தேன். ஏய், என்னடா இதெல்லாம்? அண்ணே எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிசுகிசு. எனக்கு இடுப்பு வலி வந்ததே இதுக்குத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ண தான் வந்தேன். நீங்க முத்தமாவ டேய், சாரி அண்ணியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கமான் சாமி கமான். டே சாமியா? ஆமா, வேதாரண்ய வெள்ளச்சாமிக்கு சுருக்கிட்டேன். வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இத சுருக்கிறதுக்காவது டைம் இருந்துச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தேகிக்கிறாங்க. முத்தம்மா என்னங்க கிளி கிளீனரே? கிளீனரா? அட ஆம்பளை கிளி. நான் லாரி கிளீனராக்குன்னு நினைச்சேன். ஐயா, யாரும் இல்லையா? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? டெலிகிராம் வந்தது. டெலிகிராமா? லட்சுமிபதி ஐயாவுக்கு. மாமாவுக்கு? தம்பி, ஒவ்வொரு வினாடியும் கண்ணை இம காக்கறாப்ப நம்ம டாக்டர் இருந்து பாத்துக்கிடுச்சு. இருந்தாலும் லட்சுமிபதியா நம்ம விட்டு பிரிஞ்சது நம்மோட துரதிர்ஷ்டம் தம்பி. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லாம எல்லாம் வீணாயிடுச்சு சார். இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்லையா? ஜலதோஷம்னா கூட மருந்து வாங்க 10 மைல் போகணுமே சார். அப்படியா? ஆமா ராமு, இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு உங்க அப்பா கூட ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேற்ற விடாம அவரையும் ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான். எங்க அப்பாவோட ஆசையை நான் நிறைவேத்துறேன் ராமு. நிச்சயமா எங்க நிலத்துல எங்க அப்பா பேர்ல நானே கட்டித்தரேன். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ வெரி மச். என் ஊருக்காக நான் செய்யற நல்ல காரியத்துக்கு எனக்கு தேங்க்ஸ் எதுக்கு டாக்டர்? அது என்னோட கடமை சார். நீங்களும் உங்க அப்பா மாதிரியே ஆதரிக்கிறீங்க ஐயா. ஜனகமாவும் நீங்களும் அடிக்கடி வந்து போங்க தம்பி, அதான் எங்க விருப்பம். அப்படியா? கண்டிப்பா வரேன். தம்பி. பாருங்க, இவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ஸஸ் சுனிதா பிரசாத், ஹாய், வக்கீலோட மருமக. மிஸ்ஸஸ் திலகா சந்திரன், ஹலோ, ஐஜியோட பொண்ணு. வணக்கம். அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்தாங்க இல்லையா? நீங்க திரும்பி வந்தோட ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும்ங்கறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததை விட எங்க பார்ட்டி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக I am throwing a grand party in a 5-star hotel. ஜானு, அதுவும் நாளைக்கு சாயங்காலம் 6 o'clock. ஃபங்க்ஷனை மறந்துடாதீங்க. See you. Bye. Bye. ஹலோ ஹலோ, மாமாவா? ஹைதராபாத்ல இருந்தா? வெரி குட். ஹெல்த் மினிஸ்டர் பர்சனலா சந்திச்சீங்களா? இன்னைக்கா? சரி, புறப்பட்டு வரேன். பலராமா தம்பி, நான் ஜானகி கிட்ட பேச ட்ரை பண்ண, லைன் எங்கேஜா தான் இருக்கு. நான் இப்ப ஹைதராபாத் புறப்படுறேன். நாளைக்கு சாயங்காலம் வரேன், அம்மா கிட்ட சொல்லிடு. மறந்துடாத. ஆகட்டும். அம்மா, தம்பி எப்ப வராரோ என்னமோ, நீங்க சாப்பிடுங்கம்மா. நான் ஐயாவுக்காக ஒண்ணு காத்து கிடக்கல. வந்துட்டாருமா. நீ போ. ஜானகி, எனக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? சாரி, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. உட்காருங்க. சாப்பிடு. ஜானகி, நீயும் சாப்பிடு. நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்டு உங்களுக்கு என்ன? அப்படின்னா பின்ன என்னங்க, கொண்டாடி நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்றத கேளு ஜானகி. நீங்க சொல்றது கேட்டுதான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண. 4 பேருக்கு முன்னால அவமானப்பட்டதான் மிச்சம். ஏ, இன்னைக்கு போகாம நாளைக்கு போனீங்கன்னா ஹைதராபாத் எங்கேயாவது ஓடி போயிடுமா? ஹைதராபாத்தும் எங்கேயும் போகாது, நீயும் எங்கேயும் போக மாட்டேன், நானும் காணாம போயிட மாட்டேன். போன அர்ஜென்ட் ஒர்க் அந்த மாதிரி. அத உனக்கு புரிய வைக்க. ஆமா, உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் இது அவமானப்படுத்துறதா? எங்க கைகள் வரீங்க? என்ன வெறுப்பேத்தாப்புல இங்க எவ்வளவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கல. அம்மா, சாப்பாடு முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்கம்மா. ஷட் அப். டடா, உங்க தாத்தா முப்பாட்டை கஷ்டப்பட்டு சேர்த்தது. எனக்கு தெரியும். என்ன பத்தி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அதை மறந்திருந்தாலும் இன்னும் என்ன பச்சை குழந்தையா எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் குழந்தை இல்லை. அதோட உன் புண்ணியத்துல அமெரிக்கா கூட போயிட்டு வந்துட்டேன். 24 வருஷமா இந்தியாவில தெரிஞ்சுக்காதத 24 மாசத்துல அமெரிக்காவில தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நாட்டு பெருமையை நான் அந்த நாட்டுல போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கலடா. எதுக்கு சம்பாதிக்கணுமா? சொத்து சுகம் இல்லாம ஆதரிக்க யாரும் இல்லாம அலையிற அப்பாவி ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணி இனிமே நாம ஓடத்தாம சம்பாதிக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஊருக்கு உபகாரம் பண்றேன்னு அள்ளி இறைக்கிறத நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்துல வச்சுக்க. அது தவிர இந்த ஆஸ்தியில சல்லி காசு தரமாட்டேன் கிடையாது. பாருமா, நீ தரலன்னா இந்த சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரிய தனியா லாபடிக்க தேவையில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாயும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற சொத்தையில ரோட்ல போட போறீங்களா? ஜானகி, ஜாலியாவும் உல்லாசமாவும் செலவு செய்யறதா சாக்கடையில போடுறீங்களே, அத ரோட்டுல தூக்கி போட்டா அந்த ரோட்டோர தவிக்கிற ஏழைக்காவது பயன்படும். வாய மூடுறா. நீ இந்த குடும்பத்தை பெருமையை காப்பாத்துவேன்னு கனவு கண்டேன்டா. இப்படி தரதுல இருப்பேன்னு நினைக்கல. பாருமா, நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவன்னு என்ன நினைச்சிருந்தா அது ஓந்தப்பு தான். அதே சமயம் நான் இப்ப சன்னியாசியா போறேன்னு நினைக்கிறதும் ஓந்தப்பு தான். இன்னைக்கு வீட்டுல உள்ள மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு சன்னியாசியை போல புறப்பட்டு போறேங்கிறியா ராமு? ஆமா,
கௌதம புத்த அவதார புருஷன், நான் சாதாரண மனுஷன். அவ்வளவு பெரியவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசாதம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றது மட்டும் ஒன்னே தாண்டா. நீ சொல்ல போறது எனக்கு தெரியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்க மாட்டேன், உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு என் வழிக்கு வாடாங்கிற, அதானே? அதேதான். அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளு. பணம்ங்கிறது வெறும் பழக்கத்துல உள்ள ஜடப்பொருள், எப்பவுமே அது நிலையா இருக்காது. எனக்கு சாரி, வரமாட்டேன். யாருக்காக வரணும்? எதுக்காக வரணும்? எனக்கு நீங்க யாரு இருக்கா? குட் பை. ஹலோ ஹலோ டாக்டர், எங்க இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல, ஒரு சக்கர விசிட் அடிச்சிட்டு வரேன். டாக்டர், நீங்க யார்ட்டையுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லையாம? ராமு சார், சின்ன வயசுல தீபாவளிக்கு ஒரு பாட்டு பாடுவோம். 8 அணா கொடுக்காம ஆடுறது இல்ல, 10 அணா கொடுக்காம பாடுறது இல்ல, 1 ரூபா கொடுக்காட்டி ஓடுறது இல்லைன்னு. நான் அப்படியே இப்ப ஆப்போசிட். பணம் மட்டுமே லைஃப் இல்ல, அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எதுவுமே வாங்கலன்னா எப்படி? அதுலயும் ஒரு சந்தோஷம் தான். அவங்களும் நம்ம உறவினர் தானே. பாருங்க சார், நான் ஒரு டாக்டர்ங்கிறத விட முதல்ல நான் ஒரு மனுஷன். நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 40 வருஷத்துல செஞ்ச சாதனை 40 கோடி மக்களை வறுமையில வச்சிருக்கிறது தான். வறுமைங்கிறது நமக்கு பழகி போச்சு. They are hopeless and helpless. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பணம் கொடுத்தாதான் வைத்தியன்னா அவன் வைத்தியனே இல்லை, அவன் படிச்சதுக்கு அர்த்தமும் இல்லை. எனக்கு தேவை பணம் இல்லை, ஏழைங்களோட அன்பு மட்டும்தான். ஏன்னா இவங்க நல்லவங்க. ஏழையோட சிரிப்புல தான் இறைவன் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும். உங்க லட்சியத்துக்கு கொள்கைக்கு நான் குறுக்கவே வரமாட்டேன். உண்மையாவா? என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? இந்த பச்சை வயல்களையும் இந்த காவிரியை சாட்சியா வச்சு சொல்றேன். பிராமிஸ் டாக்டர், நீங்களும் எனக்கு பிராமிஸ் பண்ணணும். தேங்க்யூ. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கம்மா. யாரா இருக்கும்? வணக்கம். ப்ளீஸ் பேசிட்டு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் பேரு சுதாகர். இப்போதைக்கு நான் உங்க ஊர்ல தான் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்ட். ஓஹோ, துஷ்யந்த மகாராஜா சவுந்தலைக்கு தூது அனுப்பி விட்டுருக்காராக்கும். உட்காருங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் உங்க 2 பேரோட நன்மைக்காக தான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வெறுப்புக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு அண்ணன் மாதிரி. நீங்க தப்பா நினைக்கலன்னா மனம் திறந்து 2 வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒவ்வொரு உயிருக்கும் வயிற்று பசி, காதல் பசின்னு 2 இருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவானது. இதுல இருந்து பிரம்மா கூட தப்பிக்க முடியாது. அதிர்ஷ்டவசமா வயிற்று பசி உனக்கு தெரிய நியாயம் இல்ல. ஆனா மற்றொரு பசி இருக்கு, அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. இல்ல, அது உங்க நினைப்பு. நினைப்பும் இல்ல, கற்பனையும் இல்ல, அதுதான் நிஜம். பணமும் பகுட்டு தான் அந்த காலத்துல வாழ்க்கை நினைக்கிறாங்க. அதுக்கு நீ கூட விதிவிலக்கு இல்ல. ஆனா அவர் அப்படி நினைக்கல. அதனாலதான் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. கட்டின பெண்டாட்டியும் பெத்த தாயும் மறந்துட்டு அந்த பட்டிக்காட்டுல கிடக்கிறது நியாயமா? பாருமா ஜானகி, உன் பிடிவாதத்தால உன் லைஃப நீயே வீணா கெடுத்துக்காத. உன்னோட முடிவுல தான் உன்னோட எதிர்காலமே இருக்கு. ஊரே அவரை தெய்வமா நினைக்குது. காரணம் அவரோட மனசு. அவரால வந்த அதிர்ஷ்டம் உன்னோட ஆடம்பரம். அவரோட தியாகம் உனக்கு அது சுயநலம். அவர் போட்ட பிச்சை உனக்கு இந்த வாழ்க்கை. அவரை நீ சரியா புரிஞ்சுக்கல. பாருமா, வாழ்க்கை உனக்கு கிடைச்சது போல யாருக்குமே கிடைக்காது. கார்ல போறதும் அதிகாரம் பண்றதுதான் வாழ்க்கைன்னு நீ நினைக்கிற. நான் ஒண்ணு சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. இந்த அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காதுமா. நீ உன் தப்ப உணர்ந்துகிட்டு நீ ராமோட போய் சேரணுங்கிறது தான் அவரோட விருப்பம். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. நானாதான் வந்தேன். நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் ராமனுக்காக தூது வந்த ஹனுமான்.
அங்க வர்றதுதான் அத்தை நினைக்கிறேன். கண்ணாலேயே எரிச்சிருவாங்க போல் இருக்கு. நான் வரேன். யாரு ஜானகி அது? நம்ம ஊர்தான், உங்க பையனோட ஃப்ரெண்டு. ஏதாவது மந்திரமாயம் பண்ணிடுவாங்க, அவங்க வலையில விழுந்துடாத.